திராவிடியன் பார்ட்டிஸ் அதோட ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னா வந்துட்டு வெல்ஃபேர் பாலிசிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோன்னா வந்துட்டு 10.71 லேக் க்ரோர் வந்துட்டு ஃபிஸ்கல் டெப்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ வந்துட்டு இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் டிவிக்கோடது பார்த்தோம் அப்படின்னா 2500 ஃபார் விமென்ஸ்க்கு வந்து மந்த்லி கொடுக்கறது அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு 29 ஏஜ் அபவ் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு மந்த்லி 4000 அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல சார். ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்துட்டு நியூ பாலிடிக்ஸு அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் தான் கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஃபோக்கஸுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இதில் ஷிஃப்ட் இருக்குமா இல்லை இதே தான் வந்துட்டு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது? இல்லை ஒரு 50 வருஷ பிரச்சனையை நம்மளால் வந்து ஒரு 5 வருஷத்தில் சரி செய்ய முடியாது. ஆனால் அதுக்கான ஒரு கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2021க்கு முன்னாடி ஒரு 3 கவர்மெண்ட் 4 கவர்மெண்ட் சேர்ந்து 4.5 லட்சம் கோடி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 11 லட்சம் கோடி ஆக்கியிருக்காங்க. ஸோ 15 வருஷத்துக்கு வாங்க வேண்டிய லோனை இவங்க வந்து 5 வருஷத்தில் மொத்தமாக வாங்கியிருக்காங்க. கேட்டால் அதோடைய இன்ட்ரெஸ்ட் வருது இதோட இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சும்மா வந்து ஒரு கணக்குகளை சொல்கிறாங்களே தவிர அப்படி பார்த்தா இன்றைக்கி 2021 இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி மாநிலத்தை நடத்திட்டு நாங்கள் வந்து வளர்ச்சியை உருவாக்கிட்டோங்கிற ஒரு மாயை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கே கிடையாது. எப்படி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட இயற்கை வளத்தை வந்து ஊழல் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து அரசுக்கு வந்து கஜானாவை கொண்டு வரணும், கட்சிக்கோ இல்லை ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு மினிஸ்டருக்கோ போகாமல் அரசிற்கு அந்த பணம் வந்து சேரணும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நிறைய கிடையவே கிடையாது. யாருக்குமே எதுவுமே கிடையாது. இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே வந்து அரசியல் கட்சிகளாலும் அரசியல் கட்சியில் கூடிய அமைச்சர்களாலும் எம்எல்ஏக்களாலும் கைப்பற்றப்பட்டு இருக்கு. இதோடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடி போகணும்னு நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாது.